கசடற சீசன் 2 டைட்டில் ஸ்பான்சர் வீடு மனை தங்கம் நம்ம ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 25 லட்சம் மதிப்புள்ள வீடு மனை வாங்குங்க 5 லட்சம் தங்கம் பெறுங்க. பவர்ட் பை காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டி கோவை. மொபைல் பார்ட்னர் Purvika presents Samsung Galaxy Z Fold 3 and Flip 3 5G. Pre-book today and get ₹7,000 cashback on HDFC cards. அசோசியேட் பார்ட்னர் கோபி கிளையில் மேலும் விரிவுபடுத்தப்பட்ட முதல் தளத்துடன் தாமச்செட்டியார் நகை மாளிகை கோபி மற்றும் அந்தியூர். ஜென்ரலா எந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு கேக்குறீங்க. எந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்கும்போது யார்கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் அவங்களோட பெர்செப்ஷன்ல எந்த கோர்ஸ் நல்லா இருக்கோ அதை சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோர்ஸ் பிபிடி பிசியோதெரப்பி. இந்த பிசியோதெரப்பி படிச்சவங்க எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணலாங்கிறதுக்கு கூட ஒரு எக்ஸசைசஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ். பிஎஸ்சி நர்சிங்கிறது வந்து உங்களுக்கு மேல் நர்சிங்கும் இருக்குது, ஃபீமேல் நர்சிங்கும் இருக்குது. நர்சிங்க்கு ஜாப் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இருக்குன்னு. இந்த நீட் எழுதலை மேம், நீட்டில் கம்மி மார்க் வாங்கிட்டேன் மேம், ஸோ நான் என்ன கோர்சஸ் பண்ணலாம்? ஆர் யூ கோயிங் டு பிகம் சம்திங் இன் ஃபினான்ஸ்? இல்லை அக்கௌண்டன்சியில் பாப்புலர் ஆக போகிறீங்களா? இல்லை பேங்கிங் செக்டர்ஸில் ப்ராப்பர் ஆக போகிறீங்களா? ஸோ எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். இல்லாட்டி நீங்கள் மார்க்கெட்டில் யாருமே இல்லை. ஒரு டிகிரி மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறதில்ல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் டெக்னியும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. விஸ்காம் நிறைய பேர் எடுத்து அதில் ஃபீல்ட்லேயே இல்லாமல் ஆயிடுறாங்க. விஸ்காம் எடுக்கிறவங்க யூ ஹாவ் டு லேர்ன் த டீப் டவுன் ஆஃப் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. சிஏங்கிறது வந்து கடுமையாக உழைச்சா மட்டுமே சிஏ கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா லைக் தே ஜஸ்ட் சேஞ்ச் தி டைட்டில், கொஸ்டினர்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் தே ஃபைல் இட் அப், ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் தி ப்ராஜெக்ட். யூ நீட் டு ஹேவ் கேஸ் ஸ்டடீஸ், யூ நீட் டு ஹேவ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ஸ்கில் ஆவீங்க. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு நினைக்கவே முடியாது. யூ கேன் ஜஸ்ட் கம் அப் இன் லைஃப். ஃபினான்ஷியல் அனலிஸ்டெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு படிக்க முடியலங்கிறது வந்து படிக்க முடியலன்னு ஒரு காரணமாகவே இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு படிக்க போனீங்கன்னா அதை வந்து உங்கள் பேஷனாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். கற்க கசடற சீசன் 2 சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் நசீமா, பிரின்சிபல் மைக்கேல் ஜாப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மனசில் அத்தனை பேத்துக்கும் இருக்கலாம். +2 மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இது. +2 மாணவர்கள் நீட் எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட் எழுதி மெடிசன் போகலாமான்னு வெயிட் பண்ணுவீங்க. கொஞ்சம் பேர் நீட் எழுதாமல் என்ன பண்ணலாம், மெடிசன் தவிர வேற கோர்சஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல இருக்கும். என்ஜினியரிங் போறவங்க இருக்காங்க, என்ஜினியரிங் தவிர எனக்கு கோர்சஸ் இல்லையா மேம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் உங்க மனசுல இருக்கு. ஸோ இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதில் சொல்ல போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கேரண்டீடு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் +2 மாணவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து போகும்போது அந்த வழி வந்து 3 வழியாக பிரியுது. 4 வழியாக பிரியுது. 4 நடைபாதையாக பிரியும் போது இந்த பொண்ணுக்கு சந்தேகம், எந்த வழியில் போகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுக்கு வருது. அப்போ ஆப்போசிட்ல ஒரு நபர் நடந்து வராரு, எதிரில் ஒரு நபர் நடந்து வராரு. அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, சார் அங்கே எந்த வழி வந்து நான் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வழியும் நீங்கள் எந்த வழியில் வேணாலும் போகலாம் மேம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு மறுபடியும் கேட்குறாங்க, எந்த வழி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாங்க, அந்த நபரோட பெர்செப்ஷன்ல எந்த வழி நல்லா இருக்கோ அந்த வழியை சுட்டி காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான் நீங்க மாணவர்கள் அனைவரும் என்ன பண்றீங்கன்னா, ஜென்ரலா எந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு கேக்குறீங்க. எந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்கும்போது யார்கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் அவங்களோட பெர்செப்ஷன்ல எந்த கோர்ஸ் நல்லா இருக்கோ அதை சொல்லுவாங்க.
நீங்கள் இந்த பொண்ணு எப்படி கேட்டிருக்கலாம், இந்த பொண்ணு வந்து அந்த நடைபாதையில் எந்த நடைபாதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி கேட்கணும்னா, நான் வந்து ஒரு அருவி இருக்கிற ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், நிறைய இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், எந்த வழியில் போனால் அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ண முடியும்னு கேட்டிருந்தா அந்த பொண்ணுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் +2 மாணவர்கள் அனைவரும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த மாதிரியான பேஷன் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டான ஒரு பதில் நானாக இருந்தாலும் உங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கரெக்டான ஒரு பதில் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் பொதுவாக இந்த வீடியோவில் நாங்கள் எல்லா கோர்சஸும் சொல்ல போகிறோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஷன் பார்த்து நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போகலாம், இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீட் எழுதினவங்க என்னெல்லாம் கோர்ஸ் பண்ணலாம்? எம்பிபிஎஸ் பண்ணலாம், பிடிஎஸ் பண்ணலாம், BAMS ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த நீட் எழுதலை மேம், நீட்டில் கம்மி மார்க் வாங்கிட்டேன் மேம், ஸோ நான் என்ன கோர்சஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிறைய பேருக்கு ஒரு கோர்ஸ் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். BYNS, தட் இஸ் யோஜிக் நேச்சுரல் சயின்சஸ். இது ஒரு 4-year ப்ரோக்ராம், ஸோ யூ கேன் டூ தேட். நெக்ஸ்ட் ஒன் BSc நர்சிங். இதை பற்றி நான் BSc நர்சிங் பற்றி ரொம்ப சொல்லணும். BSc நர்சிங்கிறது வந்து உங்களுக்கு மேல் நர்சிங்கும் இருக்குது, ஃபீமேல் நர்சிங்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நர்சிங்க்கு ஜாப் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இருக்குன்னு இல்லைங்களா? இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அத்தனையிலுமே நர்சஸ் தேவைப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் நர்சஸ் நிறைய தேவைப்படுறாங்க. பட் உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்தால் மட்டும் BSc நர்சிங் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் BSc நர்சிங்கிற கோர்ஸே சூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் யோர் ப்ரோக்ராம், தட் இஸ் நாட் யோர் கோர்ஸ். ஓகே, த செகண்ட் கோர்ஸ் BPharm. இதுக்கும் நீட் தேவையில்லை. ஸோ BPharm or PharmD. BPharm is a 4-year program and PharmD is Doctorate in Pharmacy, which is a 6-year program. BPharm முடிச்சா நான் என்ன மேம் ஆகலாம், இல்லை PharmD முடிச்சா நான் என்ன ஆகலாம்? ஸோ BPharm முடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்மிகோ விஜிலன்ஸில் இருக்கலாம். யூ கேன் ஆல்சோ பிகம் அ ட்ரக் இன்ஸ்பெக்டர். ட்ரக் இன்ஸ்பெக்டர் நீங்கள் Group 1 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும். பட் இருந்தாலும் BPharm கேண்டிடேட்ஸ் only can do that. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர். நாட் ஓன்லி தட், இன் ஆல் தி ஃபார்மா கம்பெனிஸ் லைக் Ranbaxy, Cipla, இந்த மாதிரி என்ன சாந்தா பயோடெக். ஸோ ஆல் தீஸ் கம்பெனிஸ் நீட் குவாலிட்டி கண்ட்ரோலர். குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஃபார்மசி பீப்புள் ஆர் தேர். ட்ரக் ஃபார்முலேஷன்ஸில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ BPharmacy இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் wherein you can take in. பட் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒன் திங் இஸ் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வில் பி தேர் ஹியர். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறது மெட்டபாலிசம், உங்கள் பாடியில் நடக்கிற அத்தனை அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்க்ரீஷன், ADME ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம், எக்ஸ்க்ரீஷன், இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே படிக்கணும். ஸோ மெட்டபாலிசம் இருக்கும். கெமிஸ்ட்ரி பிடிக்காதவங்க இந்த கோர்ஸ் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ யூ வில் பி லேர்னிங் த ஹோல் ஆஃப் சயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, விச் டஸ் நாட் ரிக்வயர் நீட் திஸ் டைம். ஸோ வெட்டினரி சயின்சஸ், இதுக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. நிறைய பெட் லவர்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, பெட் லவர்ஸ் இல்லைங்களா? ஸோ அனிமல்ஸ் நீட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுக்கு கண்டிப்பாக நம்ம தேவைப்படுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கோர்ஸ், தட் இஸ் Optometry, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிங்கிறது வந்து 4-year ப்ரோக்ராம் விச் இஸ் ஆஃபர்ட் இன் BITS Pilani. நீங்கள் இது கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். நம்ம யாருமே ட்ரை பண்ணுறது இல்லை இந்த ப்ரோக்ராம்க்கு. Bachelor of Optometry, which is a 4-year program in BITS Pilani. இது ஒரு சூப்பரான கோர்ஸு. நீங்கள் வந்து எந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு லோட்டஸ் ஐ கேர் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இங்கே எல்லா ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் உங்களுக்கு ஐ ஃபவுண்டேஷன் ஆர் வாட் எவர் இட் மே பி, யூ ரிக்வயர் திஸ் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஓகே, விச் இஸ் அ 4-year program. 4 year படிச்சீங்கனாலே அது ப்ரொஃபஷனல் கோர்ஸாக மாறிடுது. ஸோ BSc ஆப்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் ஆஃபர்ட் இன் வேரியஸ் colleges, which is a 3-year program. ஓகேங்களா?
ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கண் ஆஸ்பெக்டில் இருக்கும். இதுலேயும் அனாட்டமி ஃபிசியாலஜி இருக்கும். அனாட்டமி ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இது எல்லாமே நீங்கள் இதில் படிப்பீங்க. ஸோ யூ நீட் டு பி வெரி தரோ வித் சயின்ஸ். ஈஸியாக எந்த பேராமெடிக்கல் கோர்ஸும் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் டேக் இட் அப். நெக்ஸ்ட் கோர்ஸ் இஸ் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோர்ஸ் பிபிடி, ஃபிசியோதெரப்பி. இந்த ஃபிசியோதெரப்பி படித்தவங்க எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணலாங்கிறதுக்கு கூட ஒரு எக்ஸசைசஸ் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க மேம், பிஃபார்ம் படித்து பிபிடி படிச்செல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். பிகாஸ் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கோர்ஸ். இதில் வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் டேலண்ட் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு பெரிய நல்ல சேலரியிலேயே பிளேஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஃபிசியோதெரப்பிக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வந்தால் கூட என்ன எக்ஸசைஸ் பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும், எந்த எக்ஸசைஸ் மூலமாக இந்த ஹார்ட்டில் இருக்கிற பிளட் கிளாட் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கூட ஒரு எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம். Next thing is like you have some courses like BSc speech therapy courses, audiology and speech therapy. BSc audiology and speech therapy is a 3-year program, which is 3-year program. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு படம் கூட வந்திருக்கு, ஒரு சினிமாவில் ஒருத்தர் பேச்சு வராமல், ஒரு ஜெயசூர்யா, அது மலையாள படம், நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த படத்தில் கூட ஜெயசூர்யா பேச்சு வராமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. ஸோ இவங்க வந்து ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி வந்து கொடுப்பாங்க, எப்படி பேசுறது. இவங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமைசாலிகள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா இதில் சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பேச முடியாமல், அதாவது மன குன்றிய குழந்தைகளுக்கு கூட ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ரொம்ப அவசியமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் எனார்மஸ் வேலை வாய்ப்புகள். பட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பிங்கிற கோர்ஸ் வந்து அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். The next is one more professional course, that is BSc Agriculture, BSc Horticulture. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். தட் இஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. wherever it is possible you join such type of colleges. இல்லாட்டி உங்களுக்கு குமரகுரு, I think there is a college, Vanavarayan college, and there is 3 or 4 colleges which is in Tamil Nadu. நீங்கள் வந்து அந்த மாதிரி காலேஜஸில் அக்ரிகல்ச்சர் எடுத்து அதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எப்போ யூனிவர்சிட்டி இல்லாமல் கவுன்சிலிங் மூலமாக போகாமல் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங்கில் போகிறீங்களோ அப்போ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே டாக்டரேட்ஸான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங். அண்ட் வேறு என்ன கோர்ஸ் படிக்கலாம்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் தி அதர் கோர்சஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட்? You have lot of courses. BSc ரேடியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ரேடியாலஜிங்கிறது வந்து ரேடியோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து ரேடியாலஜிங்கிறது வந்து த பர்சன்ஸ் வந்து அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ்க்கு அவங்க வந்து கிட்ட வராங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த கோர்ஸ் எடுக்க வேண்டாம். மற்றபடி இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, விச் இஸ் ஆல்சோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, விச் இஸ் ஆல்சோ கம்மிங் அப். இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸுக்கே வந்து டெக்னீஷியன்ஸ் கிடைக்காம இருந்தாங்க. ஸோ லங்ஸ் பற்றி படிக்கிறது, எப்படி ஏர் இன் அண்ட் அவுட். ஸோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, the vision is like you have lot of job opportunities for perfusion technology and also cardiac technology. நீங்க இந்த மாதிரி நிறைய courses available இருக்கு. And I would like to tell something about the colleges. இப்போ இந்த மாதிரி courses எல்லாமே இருக்கு. apart from this நம்ம எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ், அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஎஸ் இன் ரிசர்ச் இருக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் IISER Pune, that is Indian Institute of Science and Research. So there also you have environmental research. There also you have BS in research. BITS Pilani edunga.
ஐஏஎஸ்சிஆரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ்னு ஒரு இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அது வந்து கூகுள் அப் பண்ணுங்கள். அதோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். இந்த மாதிரி சென்டர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்கான்னே தெரியல. அதனால நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கோர்சஸை வந்து we are not applying itself. அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ்ல நீங்க பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, அந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரிசர்ச்ல தே ஹேவ் லாட் ஆஃப் டைஅப்ஸ் வித் வேரியஸ் கண்ட்ரீஸ், ஸ்வீடன், நிறைய கண்ட்ரீஸ் கூட டைஅப் இருக்கிறனால நீங்க சீக்கிரமா ரிசர்ச்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு பர்சனா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க சயின்ஸ் இல்லாம, நீட் இல்லாம நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தும் நீங்க படிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சவங்க, காமர்ஸ் படிச்சவங்க, இல்லை என்ஜினியரிங் பிடிக்காம எனக்கு வித்தியாசமான கோர்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இப்போ காமர்ஸ் எடுத்துக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம்? ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, பிகாம் இருக்குது, பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிகாம் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, பிகாம் வித் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி இருக்குது, பிகாம் வித் ஃபினான்ஸ், பிகாம் வித் பேங்கிங், பிகாம் வித் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பிகாம்லேயே நிறைய டிவிஷன்ஸ் வச்சு கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் பிகாம் எடுக்கிறது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரெகுலர் பிகாம் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா, நீங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் டேலி ஆர் சாப் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் கண்டிப்பாக காமர்ஸில் ஒரு பெரிய லெவல் அட்டைன் பண்ணலாம். பிகாம் சிஏக்கும் பிகாம்க்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ யூ வில் ஹாவ் அந்த ஒரு கேள்வி வந்து உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிகாம் படிச்சீங்கன்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கிறது இல்லை, அடிஷ்னலாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். பிகாம் சிஏ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேப்பரும் சைமல்டேனியஸாக படிக்கிறீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், பிகாம் சிஏ பிகாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் people இருக்காங்க இல்லையா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், they prefer these students much than the plain BCom because they are computer knowledge கொஞ்சம் additional இருக்கு இல்லையா. So they prefer BCom CA and BCom IT students. So if you want to work in private corporates, then take BCom CA or BCom IT. நீங்க ஒரு accountant, financeல எல்லாத்துலேயும் போக முடியும். பட் இனிஷியலாக வந்து நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிகாம் ஒரு தடவை ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பிகாம் முடிச்சு வெளியில வராங்க. ஸோ இவங்க அத்தனை பேத்துக்கும் வேலை இருக்கான்னு கேட்டா இவங்க அத்தனை பேத்துக்கும் வேலை இருக்கு. ஆனா யார் நல்ல சேலரியோட வேலை பார்க்குறாங்க? கண்டிப்பா அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ நீங்க பிகாம் படிக்கும்போது நீங்க உங்களை வந்து ஸ்கில்ஃபுல்லா மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஆன்லைன் சர்டிஃபிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து கூட நீங்க வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது யூஎஸ்ல இருக்கு, டெக்ஸஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டி யூஎஸ்ல இருக்கு, யூகேல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க இருந்து ஒரு சர்டிஃபிகேட் இங்க எடுக்கணும்னா இன்னைக்கு நம்மளால முடியும். பிகாஸ் ஆன்லைன் கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஐஐடி, நம்மளோட ஐஐஎம், தே ஆஃபர் லாட் ஆஃப் கோர்சஸ். நீங்க ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க 1-2 கோர்சஸ் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் டிசைட் பண்ணிருங்க. ஆர் யூ கோயிங் டு பிகம் சம்திங் இன் ஃபினான்ஸ், இல்ல அக்கௌண்டன்சில பாப்புலர் ஆக போறீங்களா, இல்ல பேங்கிங் செக்டர்ஸ்ல ப்ராப்பர் ஆக போறீங்களா? ஸோ எதுன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பா நீங்க எடுத்தாகணும். இல்லாட்டி நீங்க மார்க்கெட்ல யாருமே இல்லை, ஒரு டிகிரி மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்லை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் திங். ஓகேங்களா? உங்களோட பேஷன் காமர்ஸா இருக்கலாம். அந்த காமர்ஸ்ல எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்றதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி
ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன், அதாவது எல்லா இடத்துலையும் அவங்க வந்து என்ட்ரி ஆகி நல்ல வேலையில் இருக்காங்க. பட் ஈவன் தென் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்ஸ்கில் பண்ணல அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, சிஏ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிஏங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. நிறைய பேர் பிகாம் சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு நினச்சி போய் சேர்றவங்க கூட இருக்காங்க. இட் இஸ் நாட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, இட் இஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ தேவ் இன்ட்ரடியூஸ்ட் a நியூ ப்ரோக்ராம் கால்ட் அஸ் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி. இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பேப்பர்ஸ் கொஞ்சம் இருக்குது, பட் இட் இஸ் நாட் இனஃப். சிஏங்கிறது வந்து கடுமையாக உழைச்சா மட்டுமே சிஏ கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து இதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் இதில் எக்ஸல் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக சைமல்டேனியஸாக ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும். சைமல்டேனியஸாக யூ நீட் டு ஒர்க் அலாங் வித் அன் ஆடிட்டர். ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏதாவது டைஅப் மாதிரி ஏற்படுத்தி சில காலேஜஸ் அது பண்ணி கொடுக்குறாங்க. பிகாம் பிஏ படிக்கும் போதே சைமல்டேனியஸாக யூ ஹேவ் ஃப்ரம் யூர் செகண்ட் செமஸ்டர் ஒரு தேர்ட் செமஸ்டர் ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸில் போய் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறாங்க. ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கும் போது நீங்கள் சிஏ எக்ஸாமில் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு என்டர் இன் டு ஆடிட்டிங் ஆஃபீஸ் அண்ட் டூ யோர் ப்ராஜெக்ட்ஸ் ரியல் டைமில் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு டீ இருக்கு இல்லையா, அந்த டீயை வந்து எப்படி பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன், பால் தண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க, சர்க்கரை போடுங்க, டீ தூளை போடுங்கன்னு நான் சொல்லி கொடுத்தாலும், இல்லை கார் டிரைவிங்கை ஸ்டியரிங் பிடிச்சு நீங்கள் இப்படியே கியர் போட்டு ஓட்டுங்கன்னு நான் சொல்லி கொடுத்தாலும், நீங்கள் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அதில் ஸ்கில் அப்கிரேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்ன்ஷிப் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுங்க. Get into some company wherein you can work. அந்த இடத்துல வந்து காமர்ஸ்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, டேலி படிக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். உங்களோட மினி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை எம்காமில் பண்ணுற மேஜர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பி சீரியஸ் அபவுட் இட். நிறைய பேர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, லைக் தே ஜஸ்ட் சேஞ்ச் தி டைட்டில், குவெஸ்டினர்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் தே ஃபைல் இட் அப், ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் தி ப்ராஜெக்ட். யூ நீட் டு ஹேவ் கேஸ் ஸ்டடீஸ், யூ நீட் டு ஹேவ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ஸ்கில் ஆவீங்க. உங்களால் ஒரு கார்ப்பரேட்லேயோ ஒரு ஒர்க்லேயோ போய் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். ஓகே, ஐ எம் ஷுர் தட் யூ வில் டூ இட். ஸோ பிகாம் மட்டும்தான் மேம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், காமர்ஸில் உங்களுக்கு சிஎம்ஏன்னு ஒரு இது இருக்குது, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ திஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நீங்கள் படிச்சீங்கன்னா, you have two different types of cost management accounting, which is one is offered in India. ஒன்று வந்து இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒன்று சிஎம்ஏ இன் யூஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சிஎம்ஏ இன் இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 years படிக்கணும், ப்ளஸ் அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா செலவாகும். பட் இட் இஸ் நாட் குளோபலி ரெகக்னைஸ்ட், ரைட்? யூஎஸில் ஆஃபர் பண்ணுற சிஎம்ஏ வந்து உங்களுக்கு 6 months தான், 1.5 lakhs 5 lakhs per annum அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அந்த 6 months டியூரேஷனுக்கு அவங்க வந்து 1.5 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. திஸ் சர்டிஃபிகேஷன் இஸ் ஆக்சுவலி குளோபலி சர்டிஃபைட். ஸோ சிஎம்ஏ நீங்கள், பட் சிஎம்ஏ கொஞ்சம் யூஎஸோட சிஎம்ஏ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் அண்ட் கிளியர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் ப்ராசஸாக வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை டு கிளியர் இட். பட் இட் இஸ் ரியலி கொஞ்சம் சிஏ வந்து ரொம்ப டஃப் இல்லையா, அதுக்கு பதிலாக சிஎம்ஏ கூட நீங்கள் பண்ணலாம், விச் இஸ் லெஸ்ஸர் டஃப். கொஞ்சம் டஃப் கம்மின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். இட்ஸ் அப் டு யூ டு ட்ரை இட் அவுட். சி த சிலபஸ். உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா சிஎம்ஏ கூட நீங்கள் எடுக்கலாம். இன்னொரு கோர்ஸ் இருக்குது, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இன்னைக்கு அனலிட்டிக்ஸ் அண்ட் அனலிஸ்ட் இஸ் கம்மிங் இன் டு த மார்க்கெட் லைக் எனிதிங். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக மட்டும் இருக்க முடியாது. நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்து ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் என்ன ரெவென்யூ வரும்னு இன்னைக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிஎஃப்ஏ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதலாம், விச் இஸ் ஆக்சுவலி ஆஃபர்ட் பை யூஎஸ்.
இதுல வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இருக்கு. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னா என்னன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்ல இருக்கு. ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னா நீங்க ஃபினான்ஸை அனலைஸ் பண்ணுவீங்க வித் டேட்டா பாயிண்ட்ஸ். வித் டேட்டா பாயிண்ட்ஸ் நீங்க ஃபினான்ஸை அனலைஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எக்ஸல்ல தரோவா இருக்கணும். எக்ஸல்ல தரோவா இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் கிளியர் பேஸ் 1 ஆஃப் சிஎஃப்ஏ. காமர்ஸ் பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க சிஎஃப்ஏ எடுங்க. லெவல் 1 கிளியர் பண்ண பாருங்க. லெவல் 2 கிளியர் பண்ணீங்கன்னா கம்பெனிஸ் உங்களை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. யூ நீடன்ட் கோ டு தி கம்பெனி. அந்த கம்பெனிஸே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஏன்னா சிஎஃப்ஏ கிளியர் பண்ண லிஸ்ட் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சிஎஃப்ஏ ஹேஸ் அ வெரி வெரி குட் ரெப்யூட்டேஷன். ஸோ அந்த ரெப்யூட்டட் சிஎஃப்ஏ எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்க, விச் இஸ் ரியலி குட். ஓகேங்களா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க இல்லைன்னு நினைக்கவே முடியாது. யூ கேன் ஜஸ்ட் கம் அப் இன் லைஃப். ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இல்லை அப்படின்னு மட்டும் நான் என்ன மேம் காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நினைக்க வேண்டியதே இல்லை. யூ கேன் கெட் தி சர்டிஃபிகேஷன். நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஹாவ் அ ஃபோக்கஸ் and do it. Okay, I'm sure that commerce students will excel. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் humanities. So humanities, or you call it as arts, right? Arts course, or நீங்க வந்து business max, accountancy மட்டும் இருக்காது. business max, commerce, economics, சில காலேஜ்ல history கொடுக்குறாங்க, சில காலேஜ்ல statistics கொடுக்குறாங்க. So wherein no commerce but you have max. Some people do not learn max also. அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கோர்ஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமா வரலாம் லைஃப்ல. எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு பிபிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, பிபிஏ மட்டும் எடுத்தா நம்ம மேலே வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிபிஏங்கிறது ஒரு டிகிரி தான். ஓகேங்களா? பிபிஏ கூட நீங்க எடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. பிபிஏ ஆர் பிபிஏ சிஏ, இட் இஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இது கூட நீங்க எம்பிஏ கண்டிப்பா எடுத்தாகணும். பிபிஏ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எம்பிஏ எடுக்கணும். இல்லாட்டி நீங்க வந்து யூ வில் பி ஒன்லி இன் சேல்ஸ். சேல்ஸ்ல தான் நீங்க போக முடியும். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சேல்ஸுங்கிறது வந்து நான் ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட டைரக்டா கொடுத்தேன்னா அது சேல்ஸ். ஓகேங்களா? நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்னா அந்த ப்ராடக்டை எப்படியெல்லாம் விற்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் மார்க்கெட்டிங். ஓகே, சேல்ஸ்ல இருந்து நம்ம மார்க்கெட்டிங்க்கு உயரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டேக் எம்பிஏ. ஓகே, எம்பிஏல நீங்க படிக்க வேண்டியது வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேனேஜரா வரலாம். எக்ஸ்க்ளூசிவ் மேனேஜர், யூ கேன் கம் டு தி டாப் லெவல் மேனேஜரல் பொசிஷன். இதுக்கு அனலிட்டிக்ஸ் படிங்க, பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். Combine this. Business analytics liyum, digital marketing liyum, please take a certification. Okay? Analytics, what is analytics? Na chuma oru just enna analytics, business analytics na enna, illa digital marketing na enna. Business inniki oru business edutittamna அந்த business வந்து எந்த இடத்துல போடலாம் அதுக்கு அனலிட்டிக்ஸ் பண்ணலாம். அந்த இடத்துல people வருவாங்களா, அந்த இடத்துக்கு பீப்புள் வருவாங்களா அப்படிங்கறத கணிச்சிருக்காங்க. they have taken some data, they have analyzed it. You have geographical analysis like Tableau, SAS. So many softwares are available. இந்த சாஃப்ட்வேர் மூலமா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம். இதையெல்லாம் ஒரு பிபிஏ ஸ்டூடெண்ட் படிக்கணும். பிபிஏ டிகிரி மட்டும் நான் படிச்சுட்டேன் மேம் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் யூ நாட் லேர்ன்ட் எனிதிங். நீங்க வந்து அனலிட்டிக்ஸ்ல தருவாகுங்க. ஓகே, அண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு பிகம் சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் மேனேஜர், லேர்ன் ஆல் தட், டேக் அ சர்டிஃபிகேஷன். ஓகே, and even if you want to do digital marketing managers ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா நீங்க ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எடுத்துருக்கணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்னைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்க ஃபேஸ்புக்ல போய் ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டீங்கன்னு வைங்க,
உங்களுக்கு கண்டினியூஸாக அதோட ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வருதுங்களா? ஓகே, இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து through Facebook you do marketing, through Twitter or through Instagram, whatever it may be, you have lot of social media. அதை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி வந்து கஸ்டமர்ஸை உங்கள் பிஸ்னஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறது வந்து பிபிஏவோட ஒரு பெரிய விஷயம். ஸோ இஃப் யூ லேர்ன் ஆல் திஸ், எந்த ஒரு கம்பெனியும் உங்களை விட மாட்டாங்க. they will take you, they will absorb you. உங்களை வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக ஒரு மேனேஜரியல் லெவல் பொசிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ பிகம் ஸ்கில்ட். உங்களுக்குள்ளார இருக்கிற நாலேஜ், உங்களுக்குள்ளார இருக்கிற இதை வந்து அப்ஸ்கில் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் அபவுட் பிபிஏ. Now apart from this, you have a beautiful program. Even the science students can join, without science can also join if you have computer science. So BSc computer science. Okay, there are certain courses business maths படிச்சிருப்பாங்க, computer science படிச்சிருப்பாங்க. So இந்த மாதிரி students வந்து computer science, BSc computer science எடுக்கலாம், BSc IT எடுக்கலாம், BCA எடுக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT, BCA என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் BCAக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் யூ கேன் கேட்டகரைஸ் இட். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக கோடிங் எழுதியாகணும் இல்லையா? ஒரு விஷயம் நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க, ஒரு ஆப் அதில் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு கோடிங் எழுதியாகணும். சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஸோ இதுக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. ஸோ BSc ஐடினா என்ன மேம்? ஸோ இட் இஸ் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். ஒரு ஸ்விக்கியில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்க. எங்கேயெல்லாம் இந்த மெசேஜ் போகுது? அந்த சேல்ஸ் பர்சனுக்கு போகுது, அந்த ஹோட்டலுக்கு போகுது. ஓகே, நம்ம ஸ்விக்கிக்கு தான் ஆர்டர் கொடுக்குறோம், ஸ்விக்கியிலேருந்து அந்த சேல்ஸ் பர்சனுக்கு போகுது, அந்த ஹோட்டலுக்கு போகுது. ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியுது எங்கெங்கே நீங்கள் போகுது, ஃபுட்டு வந்து அந்த பர்சன் எங்கேருந்து எங்கே வராங்கன்னு கூட நீங்கள் ட்ராக் பண்ண முடியுது. திஸ் இஸ் ஆல் கம்யூனிகேஷன். ஒரு பெரிய கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷனே நடக்குது த்ரூ கிளவுட், விச் இஸ் லேர்ன்ட் இன் ஐடி. நெட்வொர்க் செக்யூரிட்டி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. பேங்க்கில் வந்து இன்றைக்கி கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம். ஆனால் செக்யூர்டாக இருக்கா? செக்யூர்டாக பின்ஸ் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி எப்படி நம்ம வந்து நம்மளோட டேட்டா செக்யூரிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் BSc IT எடுத்து படிக்கலாம். அண்ட் BCA. நெக்ஸ்ட் ஒன் இஸ் BCA. BCA இஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஒரு வெப் டிசைன் பண்ணணும், வெப்சைட் டிசைன் பண்ணணும், ஓகே, ஒரு ஆப் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா BCA. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, BCA மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும் இல்லை வெப் டெவலப்பர் ஆகணும்னா முடியாது. நீங்கள் தியரிட்டிக்கலாக தான் நிறையா படிச்சிருக்கீங்க. எங்கே ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்? ஸோ யூ ஹாவ் டு டேக் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ஆன் வெப் டிசைனிங், பைத்தான், SQL எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கணும். கண்டிப்பாக BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக வரணுமா? சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக நீங்கள் வரணும்னா ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜாவாவில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஆரக்கிள். So you will have a thorough knowledge. If you are thorough with the subject, definitely you are required in the market. என்ன நீங்கள் படிச்சீங்கனாலும் அது டீப்பாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஸ்கில் மேட்டர்ஸ். ஒரு BE படித்தவங்க வந்து ஒரு டீ கடையில் சர்வராக வேலை செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த சப்ஜெக்டை அவர் தெளிவாக படிச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை, அவர் படித்த வேலையவே செய்யலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் your passion, your thing, okay, and you have to deep down learn that particular subject. உங்களுக்கு வந்து கொடுத்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நெட் இருக்கு. எங்கள் காலத்தில் கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு தியரிட்டிக்கலாக மட்டும்தான் படிக்க முடியும். நாங்கள் வந்து அப்படியே ஏதோ படித்து ஏதோ தட்டு மாதிரி இன்னைக்கு நாங்கள் நெட்டை யூஸ் பண்ணுறோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனார்மஸ். இன்னைக்கு கூகுள் பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள், கூகுள் மட்டும் இல்லை, சர்ச் என்ஜின், யூ ஹாவ் லாட் ஆஃப் சர்ச் என்ஜின்ஸ் வேரன் யூ கேன் கோ ப்ரௌஸ் பண்ணலாம்.
நிறைய சப்ஜெக்ட்ஸை படித்து நீங்கள் கண்டிப்பாக அந்தந்த சர்டிஃபிகேஷன் எந்தெந்த சர்டிஃபிகேஷன் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணலாம். இப்போ பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் என்ன சொல்லுவேன்னா, பிஇ என்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே நீங்கள் பிட்ஸ் பிலானி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பிட்ஸ் பிலானி ஆர் சம் ஐஐடி wherein you can broaden up your skills. Okay, even MBA நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா try to write CAT or MAT and get into IIM. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு படிக்க முடியலங்கிறது படிக்க முடியலன்னு ஒரு காரணமாகவே இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு படிக்க போனீங்கன்னா அதை உங்கள் பேஷனாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்ட் யூ கேன் எக்ஸல் இன் லைஃப். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனாமஸ். இன்னைக்கு ஒரு மொபைலில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இன்னைக்கு நான் சிரி, இது ஐஃபோனில் நான் ஜஸ்ட் டச் இட் அண்ட் சே சிரி ப்ளூடூத் ஆன் அப்படின்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிடும். ஐ நீடன்ட் கோ இன் டு தட் அண்ட் டைப் ப்ளூடூத் ஆன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. செட்டிங்ஸில் போய் ப்ளூடூத் ஆன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதையெல்லாம் நீங்கள் தரோவாக படித்தாலே போதும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இதெல்லாம் வர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன? இந்த காலேஜ் இருக்குன்னு வைங்க, இந்த காலேஜை நான் இன்னைக்கு மும்பையில் உட்காந்து பார்க்கணுன்னா இந்த காலேஜில் உள்ள போகிற மாதிரியே இருக்கும். தட் இஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இஸ் மச் மோர் இன் இட். ஓகே, ஸோ லேர்ன் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். டீப் டவுனாக படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள் வேற யாருக்குமே இல்லை. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் டு லேர்ன். தென் யூ ஹாவ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு பொருளே இல்லை, இல்லைங்களா? எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு பொருளே இல்லை. நீங்கள் அதை டீப் டவுனாக இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் தான் இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் தி ஹார்ட்வேர், யூ ஆர் கோயிங் டு மேக் இட். சிப்பு மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் பண்ண போகிறாங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் பண்ண போகிறாங்க. பட் மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எம்பெடட் சிஸ்டம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரோபோட்டிக்ஸ் எல்லாம் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மார்க்கெட். பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் லாட் ஆஃப் மார்க்கெட். ஓகேங்களா? இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். டிவி எது எடுத்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன மேம், எல்லாம் இந்த கோர்சஸே சொல்லிட்டு இருக்கீங்க, வேற நார்மலாக பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ்லாம் எடுத்தால் எங்களால் மேலே வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். பிஎஸ்சி மேக்ஸ், மேக்ஸ் இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டு எம்பிஏ இன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எடுங்க, சூப்பராக வருவீங்க. பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் தான் தருவாக இருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேஸே அனலிட்டிக்ஸ்க்கு. ஸோ யூ கேன் டூ அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பிஏ இங்கிலீஷ் உங்களை எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் தேவைப்படுது. ஸோ பிஏ இங்கிலீஷ் எடுத்து பிஎட் எடுத்து ஸ்கூல்ஸ்க்கு போகலாம், டீச்சராக போகலாம், அதெல்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு உங்களுக்கு தான் வாண்டட் 1.5 lakhs or 2.5 lakhs per annum இல்லை பெர் மந்த் சேலரி கொடுத்து உங்களை கூப்பிட்றதுக்கு எத்தனையோ நாடுகள் தயாராக இருக்குது. பட் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணணும். எதை நீங்கள் படிச்சீங்கனாலும் அதை தெளிவாக படிக்கணும். பிஏ தமிழ் படிச்சிருப்பாங்க, நான் அவங்க கிட்ட தெளிவாக ஒரு வார்த்தை ஒரு வரியை தமிழில் சொல்ல சொன்னால் அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது நம்மளோட தப்பு இல்லையா? ஸோ பிஏ தமிழ் படித்தாலும் சரி, இலக்கணம், இலக்கியம் எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஒன்லி தென் பிஏ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இன்னைக்கு எடிட்டோரியல் டீமில் வேலை இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ பிஏ தமிழுக்கும் வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பிஏ இங்கிலீஷ்க்கும் வேலை வாய்ப்புகள், கண்டென்ட் டெவலப்பர்ஸ், ஜேர்னலிசம், எடிட்டோரியல் டீம் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் கோர்ஸ் எடுத்து கூட நீங்கள் ரொம்ப நல்லா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேஷன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்லேயே மேம் நான் இந்த சப்ஜெக்டெல்லாம் நான் 12th படிக்கவே இல்லை மேம், ஆனால் நான் படிச்சுக்கலாமா? அப்படி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கேட்டேன்னா, விஷுவல் ஆர்ட்ஸ் நான் படிக்கலாமா?
இல்லை கிரியேட்டிவ் டிசைனிங் நான் படிக்கலாமா? படிக்கலாம். You can do BSc Visual Arts or BSc Creative Designing. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஈஸியான ஜாப் கிடையாது. பிஎஸ்சி விஷுவல் ஆர்ட்ஸ் வெறும் தியரியாக படிக்கக்கூடிய பேப்பர் கிடையாது. நிறைய ஸ்கில்ஃபுல்லான பேப்பர்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு குக்கிங் நல்லா தெரியும் மேம், எனக்கு குக்கிங் ரொம்ப நல்லா தெரியும், ஸோ குக்கிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் எடுக்கலாம், பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் வந்து எவ்ரி சண்டேஸ் உங்களை வந்து கேட்ரர்ஸாக கூப்பிடுறாங்க. அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர் டே அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்ட் டைம் ஆல்சோ யூ ஆர் ஏர்னிங் ஆன் தட் திங். பட் இதுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தால் மட்டுமே இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து ஷெஃப் ஆகணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு தோற்றம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி கொடுக்கணும் உங்களோட சாப்பாட்டில். ஸோ இன்னைக்கு சாப்பாடை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஆகவும் முடியும், ஃபீல்டில் ஒன்றுமே இல்லாமையும் ஆக முடியும். ஸோ கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பியோர் கைத்தொழில். இப்போ நான் சொல்ல போகிற இனிமேல் வர கோர்ஸ் எல்லாமே கைத்தொழில் தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வகையான கைத்தொழில் இருக்கிற கோர்ஸ், தட் இஸ் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பட் கண்டிப்பாக வேலை இருக்குது. உங்களோட உழைப்பும் இருந்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா வரலாம். கிரியேட்டிவிட்டியும் உழைப்பும் மட்டுமே இருந்தால் இந்த தொழில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா மேலே வரலாம். மாஸ்டர் ஷெஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கூட இப்போ டிவியில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் ஷெஃப்ஸ் அங்கே பார்த்துருப்பீங்க, அமெரிக்கன் ஷெஃப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் அந்த ஒரு ஸ்டேட், அந்த ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வர முடியும் உங்களால். ஓகே, நான் பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன எடுக்கலாம்? பிஇ ஆர்கிடெக்சர், எஸ் டெஃபினெட்லி இன்ஜினியரிங் இன் ஆர்கிடெக்சர், நாட்டா எக்ஸாம் எழுதணும், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு போகலாம், விச் இஸ் ஆஃபர்ட் இன் ஆல் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஆர்கிடெக்சர் இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லைன்னா இந்த கோர்ஸ் இல்லாட்டி நான் ஃபேஷன் டிசைனிங் போகலாமா? ஃபேஷன் டிசைனிங் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம், பட் இட் இஸ் ஆஃபர்ட். நீங்கள் எடுக்கும்போது அது நல்ல யூனிவர்சிட்டியாவோ இன்ஸ்டிடியூட்டாவோ பார்த்து எடுக்கணும். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு திருப்பூர்லேயே இருக்குது இல்லையா, நிஃப்ட் திருப்பூர். இந்த திருப்பூரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லணும். ஃபேஷன் டிசைனராக நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா ஸ்டார் மாடல்ஸ்க்கு கூட நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போயிடலாம். நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விஸ்காம் ஃபில்ம் டெக்னாலஜியில் ரொம்ப ஃபில்ம் மேக்கிங், எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆடியோ ஆர் வீடியோ ஆர் ஃபோட்டோகிராஃபி, பிரிண்டிங் அப்படின்னு படிக்கிறவங்க, யூ கேன் கோ ஆன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ. பட் இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. விஸ்காம் நிறைய பேர் எடுத்து அதில் ஃபீல்ட்லேயே இல்லாமல் ஆயிடுறாங்க. விஸ்காம் எடுக்கிறவங்க யூ ஹாவ் டு லேர்ன் த டீப் டவுன் ஆஃப் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஸோ கைத்தொழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோட்டோகிராஃபி, உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சின்னதுலேருந்தே இருக்குன்னா நீங்கள் பிஎஸ்சி விஸ்காம் எடுத்துக்கலாம். தட் இஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிஎஃப்ஏன்னு சொல்லி நிறைய இடத்துல ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ், பிவிஏ, பிஎஃப்ஏ பிவிஏன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு 3 இயர் ப்ரோக்ராம் தான். பட் இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 to 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து 1.5 to 2 lakhs ஆச்சு உங்களுக்கு ஃபீஸ் வருது. அண்ட் இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் 6 lakhs பக்கமாக ஃபீஸ் வருது. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். இது கைத்தொழில் தான். கைத்தொழில் தான் நான் என்னென்னு சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஸ்கில் தான். உங்களோட ஸ்கில், ஃபோட்டோகிராஃபி ஸ்கில், பெயிண்டிங் ஸ்கில், 3D டிசைனிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் முன்னேற முடியும்.
பிஎஃப்ஏல முன்னேற முடியும், பிவிஏல முன்னேற முடியும். இந்த 2 கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரையவே தெரியாது. ஒரு சின்ன வந்து ஒரு பயாலஜியில் ஒரு ட்ரீ போட சொன்னால் கூட நீங்கள் ரொம்ப அந்த வரையக்கூடிய உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லாட்டி இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்காதீங்க. ஈவன் ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் வரைய வேண்டி இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் டு ட்ரா ஹவு ஒரு ட்ரெஸ்ஸையே நீங்கள் வரைய வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் அந்த ட்ராயிங் நீட்டாக வரவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் எடுக்கணும். ஈவன் ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் விஷுவல் டிசைனிங், க்ரியேட்டிவ் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. Creative designing is with computers. You can design 2D models and 3D models. இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து you need to have that basic creative sense. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னா இந்த கோர்சஸ் எடுங்க, ரொம்ப நல்லா வரலாம். வாழ்க்கையில் வந்து பெரிய இடத்த அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிஎஃப்ஏ பிவிஏல இருக்குது. அண்ட் ஃபேஷன் டிசைனிங்லும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிஎஸ்டபிள்யூ, தட் இஸ் சோஷியல் ஒர்க். நான் வந்து சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப நல்லா பண்ணுவேன் மேம், சோஷியல் கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ கோர்சஸ் எடுத்துக்கலாம். இதுக்கான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப எனார்மஸ். Government job opportunities is enormous for this particular course. So you can take BSW. You can also take creative arts, as I've already told you, and you can also take BA in history and tourism, which is also tourism, travel management. Adala neenga edukalam. Tourism la nalla cope up panni varalam and travel media la varalam. Event management nu ஒரு கோர்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. That is also very good. Event managers வரலாம், but you should have very very good knowledge about stage decoration, stage எப்படி பண்ணலாம். creativity இதுக்கும் கண்டிப்பாக தேவை. event managementக்கும் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ பிஃபோர் எண்டிங் ஐ வுட் லைக் டு டெல் அ ஸ்மால், ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 2 ஃப்ராக், ஒரு கூட்டமாக தவளைகள் போய்கொண்டிருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழியில, சின்னதில்லை ஒரு பெரிய குழியிலேயே அந்த தவளை 2 தவளை அதில் விழுந்துருச்சு. அப்போ சுற்றி நிற்கிறது எல்லா தவளையும் வந்து சொல்லுச்சு, உன்னால் மேலே வர முடியாது. ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. 2 தவளையும் ட்ரை பண்ணுச்சு, முடியல. அப்போது ட்ரை பண்ண முடியாமல் கொஞ்சம் சோர்ந்துருச்சு. உடனே வெளியில் இருக்கிற தவளையெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியிலேயே வர முடியாது, எப்படி வெளியில் வர முடியும், இவ்வளோ பெரிய குழியாக இருக்குது, எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நெகட்டிவாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் ஒரு தவளை மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, எதையுமே கேட்காம இது பாட்டுக்கு ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி ஒரு கட்டத்தில் அது ஹையாக ஜம்ப் பண்ணி அந்த பிட்லேருந்து, அந்த குழியிலேருந்து வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்த உடனே வெளியில் இருக்கிற அத்தனை ஃப்ராக்ஸும் கேட்டாங்க, எப்படி நீ வெளியில் வந்த, நாங்கள் சொல்கிறது உனக்கு காதில் விழலையா, நீ ஜம்ப் பண்ண நீயே இறந்துருவேங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோமே, காதில் விழலையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லா தவளைகளுக்கும் தெரிஞ்சிச்சு அது வந்து காது கேட்க முடியாது, அந்த தவளைக்கு வந்து காது கேட்காது. இந்த ஸ்டோரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பட் இதில் ஒரு பெரிய மாரல் இருக்குது. என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசலாம், பாசிட்டிவாக பேசினா தப்பு இல்லை. நெகட்டிவாக பேசினாலுமே நீங்கள் அதை எப்போ காது கொடுத்து கேட்காம முன்னேறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் மேலே வர முடியும். சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவிட்டியும் நீங்கள் கேட்கணும், நெகட்டிவ் கேட்டாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணி அது எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டா மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஜாப் என்விரான்மெண்ட்டும் சரி, இல்லை சோஷியல் என்விரான்மெண்ட்டும் சரி, பல பேர் வந்து நம்மளுக்கு நல்லதே சொல்கிறவங்க இருக்காங்க. பட் சில பேர் சில நெகட்டிவ்ஸ் தானாகவே நடக்கலாம். அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் உதறி தள்ளுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள், கதைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனை நேரம் பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம். கற்க கசடர சீசன் 2 டைட்டில் ஸ்பான்சர் வீடு மனை தங்கம். நம்ம JBR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 25 லட்சம் மதிப்புள்ள வீடு மனை வாங்குங்க, 5 லட்சம் தங்கம் பெறுங்க. மணப்பாறை TNPL ஃபேக்டரி அருகில் வீடு அல்லது மனைகள் வாங்க JBR கன்ஸ்ட்ரக்ஷனை அணுகுங்கள். 25 லட்சம் ரூபாய் வீடு அல்லது மனை வாங்கினால் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க ஆபரண நகைகள் இலவசம். பவர்ட் பை காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம்ட் யூனிவர்சிட்டி, கோவை. காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம். உங்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்க எங்களுடன் சேருங்கள். பொறியியல், வேளாண்மை, உயிரியல், குற்றவியல், மேலாண்மை, ஊடக வடிவமைப்பு, தரவு அறிவியல், தடய அறிவியல்,
வர்த்தகம், நானோ அறிவியல் மற்றும் ஆப்டோமெட்ரி ஆகியவற்றில் பட்டப்படிப்புகளை வழங்கும் ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை பல்கலைக்கழகம். 2021-22 ஆண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Mobile partner Purvika Mobiles. Purvika presents Samsung Galaxy Z Fold 3 and Flip 3 5G. Pre-book today and get ₹7,000 cashback on HDFC cards. Purvika Mobiles. Associate partner கோபி கிளையில் மேலும் விரிவுபடுத்தப்பட்ட முதல் தளத்துடன் தாமச்செட்டியார் நகை மாளிகை, கோபி மற்றும் அந்தியூர். பொன்னாலி பெண்ணழகா, பெண்ணாலி பொன்னழகா. பெண்களுக்கு அழகு சேர்க்கும் தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் வாங்க கைராசியான கடை தாமச்செட்டியார் நகை மாளிகை, கோபிச்செட்டிப்பாளையம். பொன்னாலி பெண்ணழகா, பெண்ணாலி பொன்னழகா.